Mic check 1, 2, 3. Powered by India's #1 gold buying company, Attica Gold Company. இந்த ஞானசேகருக்கு எதிரான வழக்கில் இன்றைக்கு முக்கியத்துவம் வாய்ந்த தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கு. அதாவது இதோடைய மேக்சிமம் தண்டனையான ஆயுள் தண்டனை 30 இயர்ஸ்க்கு விதவுட் எனி ரெமிஷன். அதுதான் இம்பார்ட்டன்ட் டு பி நோட்டட். விதவுட் எனி ரெமிஷன்னா அவர் அந்த ஆயுள் தண்டனையை முழுவதுமாக அனுபவிக்க வேண்டும். வேறு ஏதாவது ஒரு காலகட்டத்தில் சிறப்பு சலுகைகள் எல்லாம் அவருக்கு வழங்கப்படாது அப்படிங்கிறது தான் அதோட சிறப்பு. முதல்ல இந்த வழக்கு கோட்டூர்புரம் AWPS அவங்க எஃப்ஐஆர் போட்டு அதன் பிறகு மாண்புமிகு உயர்நீதிமன்றத்தின் டைரக்ஷனின் பேரில் SIT அவங்க புலன் விசாரணையை புலன் விசாரணையை எடுத்துக்கிட்டாங்க. அந்த புலன் விசாரணை மிகவும் சிறப்பாக இருந்தது. அந்த புலன் விசாரணை முடித்து அவங்க குற்றப்பத்திரிகையை பிப்ரவரி மாதத்தில் மகிழா நீதிமன்றத்தில் தாக்கல் செஞ்சாங்க. அதன் பிறகு மகிழா நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணை ட்ரையல் ஆரம்பிச்சது. ஏப்ரல் 23ஆம் தேதி பாதிக்கப்பட்ட பெண் முதன்முறையாக ஏறினாங்க. அதன் பிறகு மே 23ஆம் தேதி ஆர்கியூமெண்ட்ஸ். ஸோ அந்த வழக்கு விசாரணையை எவ்வளவு துரிதமாக நடத்தினோம் என்பது இதிலிருந்து உங்களுக்கு புரியும். இதில் 11 குற்றச்சாட்டுக்கள் அவன் மேலே தொடுக்கப்பட்டிருந்தது. அந்த 11 குற்றச்சாட்டுக்களுக்கும் எவிடன்ஸ் எப்படி கொடுத்தாங்க அப்படின்னா, அரசு தரப்பில் வாய்மொழியாகவும் ஆவணம் பூர்வமாகவும் ஃபாரன்சிக் ரிப்போர்ட், அதாவது அறிவியல் பூர்வமாகவும் எல்லா குற்றச்சாட்டுகளுக்கும் தகுந்த எவிடன்ஸை நீதிமன்றத்தில் சமர்ப்பித்தோம். அந்த எவிடன்ஸை நீதிமன்றத்திற்கு திருப்திகரமாக இருந்ததினால்தான் இன்றைக்கு இவ்வளவு பெரிய முக்கியத்துவம் வாய்ந்த ஜட்ஜ்மெண்ட் இன்றைக்கு கிடைத்திருக்கு. இதில் ரொம்ப முக்கியமாக கருதப்பட வேண்டியது, எல்லா விட்னஸஸும் மிக அருமையாக அரசு தரப்பிற்கு சாட்சியை நிரூபிக்கக்கூடிய வகையில் அவங்களுடைய எவிடன்சஸ் இருந்தது அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன். இதுதான் அது மேக்சிமம். இந்த குற்றச்சாட்டுக்கு மேக்சிமம் பனிஷ்மெண்ட் இது வழங்கப்பட்டுள்ளது. அதை தாண்டி விதவுட் ரெமிஷன், அதுதான் அதில் ரொம்ப சிறப்பாக பார்க்கப்பட வேண்டிய விஷயம். விதவுட் ரெமிஷன்னா எந்த ஒரு சலுகையும் அவருக்கு கிடையாது. எந்த ஒரு நன்னடத்தை காரணமாக வெளியே வர்றது இதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஆயுள் தண்டனையை முழுமையாக அனுபவிக்க வேண்டும். ஏற்றுக்கொண்டது. தண்டனை குறைப்புக்கு கண்டிப்பாக இது மேல்முறையீடு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதை நான் சொல்ல முடியாது, அது அக்யூஸ்டு தான் முடிவு பண்ணணும். அது தவிர ஒரே ஒரு விஷயம் நான் தெளிவுபடுத்தணும்னு நினைக்கிறேன். இன்னொரு நபர் இதில் சம்மந்தப்பட்டிருக்கிறாரான்னு நிறைய டிபேட் அதெல்லாமே நான் பார்த்தேன். அதில் நான் தெளிவுபடுத்தணும்னு நான் நினைக்கிறேன். முதல்ல எங்களை பொறுத்த வரைக்கும் அந்த அக்யூஸ்டுடைய ஃபோன் தான் வெப்பன் ஆஃப் த கேஸ். அந்த ஃபோனை ஃபாரன்சிக் எவிடன்ஸ்க்கு நாங்கள் அனுப்புகிறோம். நீதிமன்றம் மூலமாக ஃபாரன்சிக்கு அனுப்பப்பட்டு அந்த ஃபோனில் என்னென்ன விஷயங்கள் இருந்தன, அதில் அவருடைய சோஷியல் ஆக்டிவிட்டீஸ் என்னென்ன, சோஷியல் மீடியா எதெல்லாம் இருக்கிறாரு, வேறு என்னென்னலாம் அதில் இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே அந்த ஃபாரன்சிக் அனாலிசிஸ்க்காக அனுப்பப்பட்டது. அதில் குறிப்பாக அந்த சம்பவ தினம் 23ஆம் தேதி அந்த ஃபோனுடைய நடவடிக்கை என்ன அப்படின்னு ஃபாரன்சிக் லேப் அனலைஸ் பண்ணி அந்த ஃபோன் ஃப்ளைட் மோட், அதாவது ஏரோப்ளைன் மோடில் போடப்பட்டது அப்படிங்கிறத FSL ஃபாரன்சிக் சயின்ஸ் லேபரட்டரி ரிப்போர்ட்டாக ஆவணமாக நீதிமன்றத்தில் தாக்கல் செய்துள்ளது. அந்த சம்பவ நேரத்தில் சம்பவ நாளன்று அந்த ஃபோன் ஏரோப்ளைன் மோடில் போடப்பட்டிருந்தது என்பதை ஆவணபூர்வமாகவும் அந்த நிபுணர் வாய்மொழி சாட்சியாகவும் நீதிமன்றத்தில் சொல்லிட்டு போயிருக்காங்க. ஒரு பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் என்ன நான் சொல்லணும்னு நினைக்கிறேன்னா, அது அவனுடைய ஃபோன் ஏர்டெல் சிம். அந்த ஏர்டெல் ப்ரொவைடர் நோடல் ஆஃபீஸர் நீதிமன்றத்துக்கு நேரடியாக அந்த 23ஆம் தேதி 6:29க்கு தான் முதல் கால் அவருக்கு. அதன் பிறகு அவருக்கு எந்த அழைப்பும் இல்லை 8:52 வரைக்கும். 8:52க்கு SMS அலர்ட் அவருக்கு கிடைக்குது. என்னன்னா மிஸ்ட் கால் அலர்ட் கிடைக்குது. ஸோ இவர் இந்த காலகட்டத்தில் ஏரோப்ளைன் மோடில் போடப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிறத ஏர்டெல் ப்ரொவைடரும் தெளிவாக நீதிமன்றத்தில் எடுத்துரைத்துட்டார். இதையும் தாண்டி இன்னொரு விஷயமும் சொல்கிறேன். 358 BNSS படி இஃப் சப்போஸ் ஒரு பர்சன் அதில் இன்னொருத்தர் இருக்கிறாரு அப்படின்னு நீதிமன்றம் கருதினால் நீதிமன்றத்திற்கே அதிகாரம் உண்டு அவனையும் இணைத்து குற்றவாளியாக்கி விசாரணை நடத்தலாம்னு. இப்போ கொடுத்த எவிடன்சஸ் எல்லாம் நீதிமன்றம் திருப்தியுற்றதுனால தான், ஒருவர் தான் இதில் குற்றவாளின்றது தெளிவாக நிரூபிக்கப்பட்டதனால்தான்
இவர் மேல நீதிமன்றம் நடவடிக்கை எடுத்து இந்த தீர்ப்பை இன்றைக்கு கொடுத்துள்ளது. எனவே இதன் பிறகு இதை பற்றி பேசினால் அது கண்டெம்ட் ஆஃப் கோர்ட், நீதிமன்ற அவமதிப்பு என்பதை தெரிவிக்கும். தமிழக முதல்வர் வாழ்த்து தெரிவித்தார். அதைத் தொடர்ந்து முக்கியமான பிரபலங்கள் மீடியாக்கள் மூலமாகவும் எனது வாட்ஸ்அப்பின் மூலமாகவும் பிறந்தநாள் வாழ்த்து செய்திகளை அனுப்பிக் கொண்டே இருக்கிறார்கள். கோடானு கோடி ரசிக பெருமக்களும் அனுப்பிக் கொண்டே இருக்கிறார்கள். இந்தியாவின் உதவி வைஸ் பிரசிடென்ட் அவர்கள் வாழ்த்து தெரிவித்து போனில் என்னை அழைத்து வாழ்த்து தெரிவித்தார். அமித்ஷா அவர்கள் வாழ்த்து தெரிவித்திருக்கிறார். இன்னும் நிறைய முக்கியஸ்தர்கள் வாழ்த்து தெரிவித்திருக்கிறார்கள் பிறந்தநாள் வாழ்த்துக்காக. இந்த பிறந்தநாள் வாழ்த்திலே, இந்த பிறந்தநாள் அன்று உங்களுக்கு ஒரு இனிய செய்தியை நான் அறிவிக்க இருக்கிறேன். அது என்னவென்றால், வருகின்ற ஆகஸ்ட் 2ஆம் தேதி நான் லண்டனில் இசையமைத்த அந்த இசை நிகழ்ச்சியை அதே ஆர்கெஸ்ட்ரா, லண்டன் ராயல் பிலமானிக் ஆர்கெஸ்ட்ராவே இங்கே வந்து தமிழக மக்களுக்கு, என்னுடைய மக்களுக்கு, என்னுடைய நாட்டு மக்களுக்கு அவர்கள் முன்னால் இசைக்கப் போகிறேன் என்ற நல்ல செய்தியை தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் கேட்க வேண்டும். நீங்கள் கேட்டால்தான் அதனுடைய பயன். நான் எதுக்கு சும்மா போய் அவங்களுக்கு நான் மட்டும் பேர் எடுக்கணும்னு அவங்கள வாசிக்க வச்சா சரியா போகுமா? போகாது. என்னுடைய மக்கள் கேட்க வேண்டும். என்னுடைய மக்களுக்கு இந்த இசையெல்லாம் இப்படி இருக்கிறது என்று நான் அறிவிக்க வேண்டும். அவர்களை மேம்படுத்த வேண்டும். ஏங்க என்னங்க, நம்ம முதலமைச்சர் இங்கே தானே இருக்காரு, எங்க தமிழ்நாட்டில் தானே இருந்தாரு. அவர் என்ன கூவம் கால்வாயெல்லாம் பார்த்ததே இல்லையா? என்ன பாருங்க, மதுரைக்காரன் எது செஞ்சாலும் வித்தியாசமா செஞ்சிடறான். அவர் நடக்கிறதுக்கு மட்டும் இங்க மதுரையில குண்டும் குழியில நம்ம நடக்கிறோம். இந்த சாலையில் நம்ம மதுரையில பாத்தீங்கன்னா எங்க பார்த்தாலும் சாக்கடை இது போயிட்டு இருக்கு. என்ன பாருங்க, நம்ம முதலமைச்சர் வர்றது மட்டும் அது கார்ல வர்றாருல, கார்ல தான் வர்றாரு. அது விலை உயர்ந்த காரு. அந்த காரு கூட மேடு பள்ளம் ஏறக்கூடாதுன்றக்கா ரோடு போட்டிருக்கான், புது சாலை. ஆனா மதுரையில வரி கட்டியிருக்கோம், வரிக்கு மேல் வரி மாநகராட்சி போட்டிருக்கு. நடந்தா கூட வரி போடாத ஒரே மாநகராட்சி தான். நடந்தா கூட சாலை வரி, அடுத்த தப்பி தவறி இந்த ஆட்சியெல்லாம் வந்துச்சுன்னா சாலை வரியே போட்டுருவாங்க. அந்த அளவுக்கு அத்தனை வரியும் போட்டிருக்கு. ஆனா மாநகராட்சி மக்களுக்கு ஒன்றும் செய்யல. ரோடு அவர் வர்றதுக்கு நடக்கிறதுக்கு சொகுசா வரணுமா, நம்ம முதலமைச்சர் வரணும்னு புது சாலை. நம்ம முதலமைச்சர் என்ன நினைப்பாரு, ஓ மதுரையில பூரா இப்படித்தான் சாலைகள்லாம் இருக்கு, ரோடு எல்லாம் போட்டிருக்காங்க அப்படின்னு தான் அவர் பேசுறாரு. அவர் பேசுறாராம். அதே மாதிரி ஒரு இனங்க பந்தலூடி வாய்க்கால், ஒரு பக்கம் இஸ்லாமியர் அதிகமா வாழ்றாங்க, இன்னொரு பக்கம் பட்டியலின மக்கள் வாழ்றாங்க. பட்டியல் அதுலதாங்க இரவு பகலா இருக்காங்க, அந்த நாத்தத்துல தான் இருக்காங்க. எங்களை கேட்கிறாங்க. ஒருத்தர் கூட என்னை கூட வஞ்சிருந்தார், திமுக சகோதரர். நான் அந்த பந்தலூடி வாய்க்கால போட்டிருந்தேன். திருமாக்கோள் விஞ்ஞானியே, உங்க காலத்துல என்ன செஞ்ச? எங்க காலத்துல அந்த சாக்கடையை அந்த சாக்கடை தண்ணியை உறிஞ்சி அந்த எம்எம் லாட்ஜ் பக்கத்திலேயே மீனாட்சி காலேஜ் அருகாமையிலேயே 2.5 கோடி ரூபாயில ரீப்ராசஸ் பண்ணி அந்த சாக்கடையே தேங்காத அளவுக்கு, அந்த மக்களுக்கு எப்பவும் தான் சாக்கடை தேங்காத அளவுக்கு மழை நீர் மட்டும் வந்தா அது போயிடும். மற்ற அந்த சாக்கடையே வகையில கலக்காத அளவுக்கு நாங்க அதை தடுப்பு செய்து அந்த மிஷின்லாம் போட்டு பரிச்சாத்த முறையில் நடக்க வேண்டிய சூழ்நிலையில ஆட்சி மாற்றம் ஏற்பட்டுச்சு. இப்ப என்ன பாலங்கட்டம்னு சொல்லிட்டு அந்த எண்டையர்ல அந்த 2.25 கோடிக்கு உருவாக்கப்பட்ட அந்த ஸ்ட்ரக்சரே எடுத்து விட்டாங்க. இன்னைக்கு அந்த சாக்கடை கிடக்கு. நான் உண்மையிலேயே கேட்டுக்கிறேன், இதை முதலமைச்சர்கிட்ட கூட சொன்னேன். அதை உண்மையை அதை காட்டிலும் மெருகூட்ட போறோம்னு சொன்னாங்க. உண்மை செய்யல. இன்னைக்கு பாத்தீங்கன்னா அதான் சாக்கடை. அந்த சாக்கடையை மறைக்கிறது அவர் பார்க்க கூடாதான். பாத்தீங்கன்னா அவருக்கு அவர் அந்த வாடை இதாக கூடாதான். நம்ம முதலமைச்சர் எப்பவுமே உடம்ப நல்லா வச்சுக்கிடுவார். முகக்கவசம் போட்டுட்டு மக்களை பார்க்க முடியாது, அது அங்கிட்டு பார்க்க முடியாது. அந்த நாற்றம் எடுக்குன்னு சொல்றதுக்காக அலங்கார தோரணம் கட்டினாங்க, பட்டினாங்க. எத்தனை கிலோமீட்டர் அப்பா இருக்கிறதுக்கு இவ்வளவு துணி கட்டுறீங்க நீங்க, இவ்வளவு சிரத்தை எடுக்கிற நம்ம மாவட்ட ஆட்சித்தலைவர். அதுலயும் ஒரு போடு போட்டாரு பாருங்க.
அதை எடுத்து யார் கட்டினாங்களோ மீது நடவடிக்கை எடுக்க விடணும். எப்பா நம்ம மாவட்ட ஆட்சியாளர் மாதிரி நான் ஒரு ஆளை பார்த்ததே இல்லை இதுவரைக்கும். இப்படிப்பட்ட ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவர் மதுரைக்கு கிடைத்திருக்கார். அதுல எப்பப்ப பொதுக்குழு கூடுதோ அப்பெல்லாம் அந்த பொதுக்குழு கூடும் போதெல்லாம் பாத்தீங்கன்னா சரி, அடுத்த முறை ஒரு 10 ஆண்டுகளுக்கு அவங்களுக்கு ஆட்சிக்கே வர முடியாது, வனவாசம் போடுறதுதான். எவ்வளவு போட்டு அந்த ராசி பாருங்க, மதுரைன்னு ஒரு ராசியே அதுக்காக தான் மதுரையை வந்து அவங்களுக்கு பிடிக்காம போனது. யாரோ சொல்லி நம்ம முதலமைச்சரை ஏமாற்றி விட்டாங்க. இந்த ராமநாதபுரத்துக்காரன்ல ஒரு மாற்றுத்திறனாளி வேர்ல்டு கப் வாங்கினேன்னு சொல்லி ஏமாத்தினா பாருங்க. அந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் அவன் பயங்கர கில்லாடி, அப்பா அவன் கில்லாடி. அந்த மாற்றுத்திறனாளி ஏமாத்துற மாதிரி நம்ம முதலமைச்சரை ஏமாற்றி அவங்க எப்போவாச்சும் திருச்சி அங்கிட்டு தான் போடுவாங்க. பொதுவாக தேர்தல் வர்றதுக்கு முதல்ல போய் இங்கே பொதுக்குழு போட்டு அதை பாருங்க, மட்டன் பிரியாணி ஆத்து அப்பா அப்பா இத்தனை வகை ஊர்ன பரம எல்லாமே அத்தனை நான்வெஜ் வெஜிடேரியன்ல இத்தனை வகை இருக்குன்றதே நான் நேற்று தான் பார்த்தேன், பட்டியலில் பார்த்தேன். அவங்க கொடுத்த பட்டியலில் இத்தனை வகை இருக்கா, அதே மாதிரி நான்வெஜ்ல இத்தனை வகை இருக்கா அப்படின்னு பார்த்ததே நேற்று தாப்பா பார்த்தேன். இத்தனை வகை இருக்கான்னு. அதனால இத்தனை வகை போட்டோம், தனக்குத்தானே சூனியை வைத்துக் கொண்டது திமுக. அண்மையிலே நாங்கள் மது மற்றும் போதைப் பொருள் ஒழிப்பு மகளிர் மாநாடு என்று லட்சத்துக்கும் மேற்பட்ட பெண்களை திரட்டி ஒரு மாபெரும் மாநாட்டை நடத்தினோம். அது பேசுவிடும் பொருளாக மாறியது, கடுமையான விமர்சனங்களுக்கும் உள்ளானது. தேசிய அளவில் எங்குமே மது இருக்கக்கூடாது என்ற கருத்தை சொன்னார். திருமாவளவன் இதை நாடாளுமன்றத்திலும் பேச வேண்டும் என்று சொன்னார். சொல்லிவிட்டு பேசியிருக்கிறார் என்று நம்புகிறேன் என்றும் சொன்னார். அவருடைய நம்பிக்கை வீண் போகவில்லை. நான் பேசினேன், மக்களவையில் பேசினேன். என் மீது அவர் வைத்திருக்கிற நம்பிக்கை எனக்கு வியப்பளிக்கிறது. நாடாளுமன்றத்தில் அப்படி நான் பேசுகிற போது மாண்புமிகு அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் எழுந்து, நீங்கள் முதலில் தமிழ்நாட்டில் மதுவை ஒழித்துவிட்டு வாருங்கள், கள்ளக்குறிச்சியிலே பல பேர் உயிரிழந்திருக்கிறார்கள், அங்கே பேசாமல் இங்கே ஏன் பேசுகிறீர்கள் என்று எதிர்வினையாற்றினார். அது அரசியல் ரீதியான விமர்சனம். நாம் அதை கடந்து சிந்திக்கிறோம். தமிழ்நாட்டில் உள்ள இளைஞர்கள் மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் உள்ள மனிதர்கள் மட்டுமல்ல, இந்தியா முழுவதும் மக்கள், நம் தேசத்து மக்கள் இதனால் பாதிக்கப்படக்கூடாது என்கிற பரந்த பார்வை நமக்கு உண்டு. ஆகவே மது ஒழிப்பு கொள்கையை தேசிய கொள்கையாக இந்திய ஒன்றிய அரசே ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை நான் நீண்ட காலமாக பேசி வருகிறேன். ஐயா இலக்கிய செல்வர் குமரியானந்தன் அவர்கள் என்னுடைய அலுவலகம் தேடி வந்து அப்படி ஒரு தீர்மானத்தை பல ஆண்டுகளுக்கு முன்னரே இயற்றியதை அறிந்து வந்து நேரிலே வந்து பாராட்டினார். மகாத்மா காந்தியை தேசிய தலைவராக நாம் ஏற்றுக்கொள்கிறோம். அவருடைய திருவுருவப் படங்களை ரூபாய் நோட்டிலும் தவறாமல் அச்சிடுகிறோம். அவருடைய கொள்கைகள் முக்கியமானவற்றுள் மது விலக்கு என்பது முதன்மையானது. அகிம்சை என்பது அவருடைய கொள்கைகளுள் ஒன்று என்றால், மது விலக்கு என்பது முதன்மையான கொள்கைகளுள் ஒன்று. மகாத்மாவை தேசத்தந்தை என்று ஏற்றுக்கொண்டிருக்கிற நாம் அவருடைய உயிர் மூச்சான கொள்கைகளுள் ஒன்றான மது விலக்கை பொருட்படுத்துவதே இல்லையே. இதை மாநிலங்கள் பார்த்து கொள்ளட்டும் என்று ஒன்றிய அரசு கண்டும் காணாமல் இருக்கிறது. மாநில அரசுகள், தமிழ்நாடு மட்டுமல்ல மாநில அரசுகள் வருமானத்திற்கான ஒரு வழியாக இதை பார்க்கிறதே. யார் எப்படி கெட்டு போனால் நமக்கென்ன என்கிற ஒரு அலட்சிய போக்கு மேலோங்கி இருப்பதாக தெரிகிறதே என்ற கவலை இன்றைக்கு நேற்றைக்கல்ல பல 10 ஆண்டுகளாக எனக்கு உண்டு. அதை நான் பல மேடைகளில் பேசியிருக்கிறேன். பல மாநாடுகளில் தீர்மானங்களாக நிறைவேற்றியிருக்கிறோம். கள்ளக்குறிச்சியில் 60 பேர் உயிரிழந்ததும் நான் உடனடியாக அந்த பகுதிக்கு சென்று 2 நாள் இருந்து
வீடாக சென்று அந்த மக்கள் கத்தி கதறி அழுத நிலையில் அவர்களின் கைகளை பற்றி கொண்டு ஆறுதல் சொன்னேன். அவர்களுக்கு எம்மால் இயன்ற நிதி உதவியும் செய்தோம். உடனடியாக ஒரு ஆர்ப்பாட்டத்தையும் நடத்தினோம். அது போதாது என்கிற அடிப்படையில் மரக்காணத்தில் உயிரிழந்தவர்களையும் போய் சந்தித்து ஆறுதல் சொல்லிவிட்டு அவர்களுக்கும் நிதியுதவி செய்துவிட்டு அங்கே நான் அறிவிப்பு செய்தேன். மது மற்றும் போதைப் பொருள், மது மட்டுமல்ல, பல வகையான போதைப் பொருள் இன்றைக்கு புழக்கத்திற்கு வெளிப்படையாக வந்திருக்கின்றன. கஞ்சா போன்ற பல வகையான போதைப் பொருட்கள், ட்ரக்ஸ், போதை மாத்திரைகள் பள்ளி வளாகங்களிலே இப்போது கிடைக்கிறது. நகர்ப்புறங்களில் மட்டுமே புழக்கத்தில் இருந்த போதைப் பொருட்கள் இப்போது கிராமப்புறங்களிலும் ஊடுருவி இருக்கிறது. இந்த துயரத்தை, இந்த அவலத்தை எண்ணி இதற்கென்று ஒரு மாநாடு நடத்த வேண்டும் என்று அறிவிப்பு செய்து அதை ஒரு தேசிய கொள்கையாக இந்திய ஒன்றிய அரசே ஏற்றுக்கொண்டு எந்த மாநிலத்திலும் மதுக்கடைகள் திறக்கக்கூடாது, வருவாய்க்கு வேறு வழிகளை தேடிக்கொள்ள வேண்டும் என்று வழிகாட்டக்கூடிய ஒரு நிலைப்பாட்டை இந்திய ஒன்றிய அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தி தீர்மானம் நிறைவேற்றினோம். இப்போது பலரும் விமர்சித்தார்கள். தமிழ்நாட்டிலே கடையை திறந்து வைத்திருக்கிற ஆட்சியாளர்களை மேடையில் அமர வைத்துக் கொண்டு நீங்கள் தேசிய அளவிலே மதுவிலக்கு கொள்கையை பேசுவது எந்த வகையிலே நியாயம் என்று அரசியல் ரீதியான விமர்சனங்களை பேசினார்கள். சத்தீஸ்கர் மாநிலத்தில் மாவோயிஸ்டுகளுக்கு எதிராக ஒன்றிய பிஜேபி அரசாங்கம் ஒரு அழித்தளிப்பு கொள்கையை அவர்கள் தொடர்ந்து நடத்தி வருகிறார்கள். மே மாதம் 22ஆம் தேதி ஒரே நாளில் 27 மாவோயிஸ்டுகள் இந்திய ராணுவ படையினரால் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். இத்தகைய படுகொலைகளை எங்களுடைய அனைத்து இந்த கட்சிகளின் சார்பில் வன்மையான கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். குறிப்பாக சத்தீஸ்கர் மாநிலத்தில் நிறைந்துள்ள கனிம வளங்களை கார்ப்பரேட் கம்பெனிகளுக்கு, உள்நாட்டு பெருமுதலாளிகளுக்கு தாரை வார்க்க வேண்டும் என்கிற ஒரே நோக்கத்தோடு தான் இத்தகைய அழித்தொழிப்பு நடவடிக்கையிலே ஒன்றிய பிஜேபி அரசாங்கம் ஈடுபட்டிருக்கிறது. தங்களுக்கு பிடிக்காத கொள்கை உடையவர்களை எல்லாம் அழித்தொழிப்பது என்று முடிவெடுத்தால் இது ஜனநாயக நாடாக நிச்சயமாக இருக்காது. இத்தனைக்கும் மாவோயிஸ்டுகள் பேச்சுவார்த்தைக்கு தயார் என்று பலமுறை சொன்னதற்கு பிறகும் பேச்சுவார்த்தையை நாங்கள் நடத்த மாட்டோம் என்று பிடிவாதமாக இந்த அழித்தொழிப்பு நடவடிக்கையை ஒன்றிய பிஜேபி அரசாங்கம் மேற்கொண்டிருப்பதை Mic check 1, 2, 3. Powered by India's #1 gold buying company, Attica Gold Company. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.